நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இந்த காரணத்தை கொண்டு இந்த ரகசியம் வெளியில தெரியக்கூடாது. இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த பொம்மையை மட்டும் சும்மா விட்டுறாத மனு. விட மாட்டேன். அந்த ராணி பொம்மி யாரையும் விட மாட்டேன். இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. டேய், இந்த நேரத்துல நான் எப்படிடா போறது? நானே உங்களை அனுப்பி வைக்கிறேன். எங்க அம்மாவை சித்திரவதை பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன். நீ யாருக்காக இவ்வளவு பண்ணியோ அந்த குழந்தை இன்னைக்கு ராத்திரிக்கு மேல உயிரோட இருக்காதடி. அந்த குழந்தையும் அழிப்ப, உன்னையும் அழிப்பண்டி. சரி, ராணி எங்க? பாட்டி மாடியில ரூம்ல இருக்கா பாட்டி. இது கொஞ்சம் சீசன் சரி, ரெஸ்ட் எடுக்கட்டும். கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு சொன்னா அதான். அம்மா என்ன தாமரை? சமைச்சிட்டேன், சாப்பிட வரீங்களா? சாப்பிடலாமா? இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் ராணி சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி வாமா. வாமா சாவித்ரி, ஊரு போன காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? சொன்னல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது மாமா. அப்பா நல்லா இருக்காரா? இப்ப உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல, நல்லா இருக்காங்க. மாமா, இவரு உன் மாமாவோட தம்பி, மேஜர் வேதநாயகம். இவ பேர் சாவித்ரி, நம்ம பந்துவோட வைஃப். நல்லா இருக்கியாமா? நீங்கெல்லாம் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் சின்ன மாமா. மாமா, நான் மேல போய் ட்ரெஸ் மாத்திட்டு போமா வரேன். போ. போமா. சித்தார்த்து கொஞ்ச நேரம் தான் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்ப்பான். நாம தான் பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். Hello. ஆர்டர் பண்ண things எல்லாம் வந்திருக்கு. okay. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியா? சரி இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். அப்பதான் மார்க்கெட்ல நாம நிக்க முடியும். தாத்தா, நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நம்ம ஆர்டர் பண்ண திங்ஸ் எல்லாம் ஃபேக்டரிக்கு வந்துருச்சாமா? நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இருப்பா, நாங்க பாத்துக்க மாட்டோமா? நீ ராணியோட இருக்கணும்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. தாத்தா, நான் போயிட்டு உடனே வந்துருவேன் தாத்தா. சரி, சீக்கிரமா போயிட்டு நேரத்தோட வந்துருப்பா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பா சித்தார்த், பாட்டி. நீ போறதுக்கு முன்னாடி ராணி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. ஆமாண்டா. சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வரேன். போ. ஏய், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஏய், இல்ல இல்ல இல்ல, என்னமோ நடந்திருக்கு. என்ன ஆச்சு? ஐயோ, ஒண்ணும் இல்லையா, அதான் சொல்றேன்ல. இங்க பாரு, உண்மையை சொல்லு ராணி. என்கிட்ட எதையும் மறைக்காத ப்ளீஸ். அது எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சியா. என்ன கனவு? எனக்கு குழந்தை சுகப்பிரசவமா நல்லபடியா பிறந்துச்சு. ஆனா நான் மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு பாக்குறதுக்குள்ளாரையும் திடீர்னு குழந்தைய காணோயா. உன்னுடைய மனைவிக்கு சுபப்பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் நீ அந்த குழந்தைய முதல்ல இங்க எடுத்துட்டு வரணும். நீங்க இந்த ரகசிய குறிப்பேடை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செய்யறேன். இது சத்தியம். எங்களுக்கு குழந்தை பிறந்ததும் என் மனைவி மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறேன்னு நான் அந்த காவலனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்ப என்னன்னா ராணி கனவு கண்டேன்னு சொல்றா. இது எல்லாமே யதார்த்தமா நடக்குதா இல்ல உன்னோட ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கான்னு தெரியலையே. இங்க பாரு ராணி, நாம துலாபாரம் கொடுக்க போனதுல இருந்து அங்க இங்கன்னு ஒரே அலைச்சலா இருந்துச்சுல்ல.
அதனால அப்படி ஏதாச்சும் ஒரு கனவு வந்திருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எதை பத்தி கவலைப்படாம இரு. சரி, நான் ஆபீஸ் வரைக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன். நீ எனக்காக வெயிட் பண்ணாம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, சரியா? நான் போயிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? சரி, வரேன். தாடிகாரா, சீக்கிரமா வந்துறியா? நீ வரலனா எனக்கு தூக்கமே வராது. சரி ராணி, நான் போயிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். மா மா டே மாப்பிள்ள, சும்மா சொல்லக்கூடாதுடா. நீ சொன்ன மாதிரியே அக்காவை கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டியே. அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி அத்தை வந்தீங்க? மா, நீங்க எப்படி வந்துருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? டே மனு, கொஞ்சம் வா. இதோ வந்துடுறேன். நீ என் பையன்ல, அவனோட ஜெராக்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை காப்பாத்தி பத்திரமா இங்க அனுப்பி வச்சதே என்னோட ஒரிஜினல் பையன்தான். என்ன இனி இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியணும். தப்பி தவறி கூட இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? சரிம்மா. வா. என்னத்த மனோ மட்டும் கூட்டிட்டு போய் ஏதோ தனியா பேசிட்டு வரீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அடுத்த 48 மணி நேரத்துல பொம்மிக்கு எந்தவித சக்தியும் இருக்காது. அத்தை, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த ராணியோட வயித்துல வளர்ற தசாவதானிய அழிச்சிடலாம்ல? இன்னைக்கு நைட் நடுஜாமத்திலேயே அதுக்கான வேலையை நாம முதல்ல பார்க்கணும். சூப்பர். இன்னைக்கு நைட் நான் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். பொம்மிய கொன்னது யாருங்கிற உண்மைய மறைக்காம சொல்லிடுங்க. தமன்னா, அன்னைக்கே நம்ம கண்ணு முன்னாடி குருவியை சுடுற மாதிரி சுட்டாரு. இன்னையோட நம்ம கதை முடிஞ்சது. இல்லன்னா உங்க 4 பேரையும் எங்கேயே சுட்டு தள்ளிடுவேன். நாங்க எதுவும் பண்ணல. பார்வதி, இவங்க உண்மைய சொல்ற மாதிரி தெரியல. இவங்க 4 பேருக்கும் கொஞ்சம் மரண பயத்தை காட்டினா மட்டும்தான் வாக்குமூலம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். நாங்க பண்ணவே இல்லை. இவங்க வாயை திறக்கிற மாதிரி தெரியல. சரி, துப்பாக்கிய புடி, வீடியோவை ஆன் பண்ணிக்கோ. வீடியோ எடு. தமன்னா, பயமா இருக்கு தமன்னா. பார்வதி, நான் இவங்கள எங்க மிலிட்டரி ஸ்டைல்ல டார்ச்சர் பண்றேன். அப்பதான் இவங்க உண்மையை சொல்லுவாங்க. அந்த ஆதாரத்தை நீ வீடியோ எடுத்துக்கோ. கேமராவை ஆன் பண்ணு.
போன்ல எல்லாம் எடுக்காதீங்க, நடிக்க தெரியாது சார் கேமரா முன்னால. சித்தப்பா அதையும் பாத்துரலாம். என்ன சார் புதுசா எலக்ட்ரிஷியன் வேலையெல்லாம் செய்றீங்களா? நான் ஆர்மில வேலை பார்க்கும்போது தீவிரவாதிகளை டார்ச்சர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் உங்களுக்கு பண்ண போறேன், பாத்துக்கோ. ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணலையே. இது என் கை, இது அவ கை. தெரியுது. தாத்தா தாத்தா வேண்டாம் தாத்தா. ஐயோ தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா. தாத்தா வலிக்குது தாத்தா. ஐயோ தாத்தா கொஞ்சம் தாங்கிக்கம்மா. சொல்லுங்க. வலிக்குது தாத்தா. ஐயோ ஐயோ வேணாம் 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 விட்டுருங்க. ஐயோ தாத்தா விட்டுருங்க தாத்தா. சொல்றியா? வலி தாங்க முடியாது சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லுடா. உண்மையை சொல்லிடுறேன். சுமாரியா வேணாம். சொல்லுடா. நீங்க தான் இதெல்லாம் பண்ணதா? இல்ல, வீடியோ எடுத்தியாமா? இனி யார் நினைச்சாலும் உங்களை சட்டத்தோட பிடியில இருந்து காப்பாத்தவே முடியாது. ஐயோ என்ன மட்டும் மன்னிச்சிருங்க சார், இவங்களை என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏய், வாய மூடு. சரி. தாத்தா யாராவது வாங்க. யாராச்சும் வாங்க. ஐயோ மன்னிச்சிருங்க சார். ஏய், வாய மூடு. நாளைக்கு காலையில நீங்க 4 பேரும் ஜெயில தான். ஐயோ ஏய் மனோ, இனிமே உங்களை யாராலையும் காப்பாத்தவே முடியாது. நீங்க 4 பேரும் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவங்க. ஐயோ, வாமா போலாம். மனோ. தமனா அத்தை புடி அவங்கள புடி போ. என்னங்க வாங்க. கால நல்ல புடி.
கிழவி கதை முடிஞ்சது. மனோ, மா மா கிழமை செத்துட்டான். ஐயோ ஐயோ, கடைசியில 3 பேரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டீங்களா? வாய மூடியா, முதல்ல ஒண்ண கொல்லணும். என்னையா? வாய திறந்த. மா டைம் இல்ல, 2 பேரை சாக்குல கட்டி பாடியை டிஸ்போஸ் பண்ண வேண்டியதுதான். யோ மாமா சொல்றா. யோ சும்மா பயப்படாதயா, போய் சாக்கு கயிறு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாயா போ. எல்லா ஊரையும் சொல்ற, முதல்ல உன்னை கொல்லணும்யா. கயிறு கொடு. சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். டேடே, இரு. என்னம்மா? இரு, நான் வெளியே யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் போலாம். காட்டியா குடுக்குற? நானே டென்ஷன்ல இருக்கேன். என்ன இது? ரொம்ப கெட்ட கனவா இருக்கு. கனவுல யாரோ ஒப்பாரி வச்சுற சத்தம் கேக்குது. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுது. இந்நேரத்துல யார் ஃபோன் பண்றது? ஜான்சி. ஹலோ, சொல்லுமா ஜான்சி. என்னம்மா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ற? பெரியப்பா, இப்போ எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? யாரோ ஒப்பாரி வச்சு அலற சத்தம் மாதிரி காதுல கேக்குது பெரியப்பா. ஆனா அது யாரு சத்தம்னு ரீகலெக்ட் பண்ணி பார்த்தா என்னால கண்டுபிடிக்க முடியல பெரியப்பா. ஆனா அது ஒருவேளை ராணியோட சத்தமா இருக்கும்னு தோணுது. சரிம்மா, நீ டென்ஷன் ஆகாத. நான் உடனே உன் ரூமுக்கு வர்றேன். பயப்படாத, வை.
பெரியப்பா நம்ம ரெண்டு பேரும் ராணியோட ரூமுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? எது? இப்போ சித்தார்த் வேற இல்ல, ராணி மட்டும் தான் ரூம்ல தனியா இருக்கா. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கதான். சரி நீ வா, வாமா போல வா. எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ராணியோட ரூமுக்கு போறாங்க? ராணி ராணி பெரியப்பா, ராணி ராணி என்னாச்சு ராணி? ராணி 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 என்னமாச்சு? யார் இப்படி கட்டி போடுது? யார் ராணி இப்படி கட்டி போட்டு வச்சது? பெரியப்பா முதல்ல அந்த கயிறை கட்டுங்க பெரியப்பா. பாத்து ராணி ராணி இங்க பாரு. ஒண்ணுல சீக்கிரம் கட்டுங்க பெரியப்பா. சீக்கிரம் பெரியப்பா. ஒண்ணுல பாத்து இவங்க வெளியில வரதுக்குள்ள கார்ல வச்சு கொண்டு போய் பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம். யார் இப்படி பண்ணிருப்பா?